ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 எடுத்துக்காட்டு 5.10 பக்கம். என்ன கொடுத்துருக்கு? ஏ 2 2, பி 8 - 4 என்பன தரப்பட்டுள்ள ஒரு தளத்தில் இரு புள்ளிகள் உள்ளன. எக்ஸ் அச்சில் மிகைப்பகுதி பி என்ற புள்ளி அமைந்துள்ளது. ஏங்கிற புள்ளி 2 2 இங்க இருக்குன்னு வச்சுக்கிறோம். பிங்கிற புள்ளி எக்ஸ்ல 8, ஒய்யில -4 இங்க இருக்கும். ஒய்யில மைனஸுங்கல கீழே இருக்கும். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இது ஒய் டேஷ், இது எக்ஸ் டேஷ். அடுத்து என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? பி என்ற புள்ளி எக்ஸ் அச்சின் மிகைப்பகுதியில் அமைந்துள்ளது. அப்ப எக்ஸ் அச்சில் அமைந்திருக்கு அப்படிங்கல அதனுடைய ஒய் வேல்யூ 0. அப்ப இந்த இடத்துல பிங்கிற புள்ளி எக்ஸ், 0ங்கிறத எடுத்துக்கிறோம். எக்ஸ் அச்சின் மீது அமைந்துள்ளது. ஸோ பிங்கிற புள்ளி எக்ஸ், 0. ஏன்? எக்ஸ் அச்சின் மீது அமைந்துள்ளது, மிகைப்பகுதியில் அமைந்துள்ளதுனா எக்ஸுக்கு பிளஸ் வேல்யூ, ஒய்க்கு 0 போட்டு. ஏபிஐ 1:2 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. இந்த ஏபிங்கிற புள்ளிய இந்த பிங்கிற பாயிண்ட், இப்போ ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ இங்க இருக்கு, பிங்கிற பிங்கிற புள்ளி இந்த எக்ஸ், 0 ஏங்கிற புள்ளியையும் இந்த பிங்கிற புள்ளியையும் என்ன ரேஷியோல பிரிக்குதா? 1:2ங்கிற ரேஷியோல விகிதத்துல பிரிக்குது. அப்படின்னா இந்த பியினுடைய கோஆர்டினேட்ஸ் என்ன, ஆயத்தொலைவுகள் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிப்போமா? ஏங்கிற புள்ளி 2 2, ஒரு ஓரளவு நம்ம குறிச்சுக்கிறோம். பிங்கிற புள்ளி எக்ஸுக்கு +8 தள்ளி தான் வரும். ஓகே, 8 - 4. இந்த பிங்கிற புள்ளி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. ஆனா அவங்க எக்ஸ் அச்சின் மீது இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம இங்க எக்ஸ் ஆயத்தொலைவு மீது போடுறோம். இத ஏபிய அது என்ன ரேஷியோல பிரிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க? 2:1ங்கிற விகிதத்துல பிரிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி 2 1:2 1:2ங்கிற விகிதத்துல பிரிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்குதான் கீழே தனியா வரைஞ்சிருக்கு. அப்ப நமக்கு என்ன, முதல்ல ஏபி கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிபி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு 2 உடைய விகிதமும் 1:2ன்னு போட்டு நம்ம இந்த எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சோம். ஓகே, ஏபி √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square ஃபார்முலா. இது சப் பண்ண முடியாது, ஸோ விரிச்சு தான் எழுத முடியும். a² - 2ab + b². இது ஒரு 4 ஆயிரும். -2 ஸ்கொயர்னா +4 ஆயிரும். ஸோ x² - 4x + 4 4 8 ஆயிரும். எது? ஏபி. ஓகே, அடுத்து பிபி √(x - 8) the whole square plus y2 - y1 the whole square. இதுவும் a² - 2ab + b² 8 8 64 ப்ளஸ் இங்கே 4 16 ஆயிரும். x² - 16x + 80 ஆயிரும். எது? பிபி. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பிங்கிறது 1:2ங்கிற விகிதத்துல பிரிக்குது. எக்ஸ் அச்சில் மிகைப்பதியில் பி என்ற புள்ளி அமைந்துள்ளது. அது ஏபியை 1:2 என்ற விகிதத்தில் பிரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏபி பை பிபி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிபி இஸ் ஈக்குவல் டு என்ன விகிதம்? 1:2ங்கல 1/2. இப்போ போடும்.
AP by BP is equal to 1/2. Cross multiply. 2 into root of x squared minus 4x plus 8 is equal to 1 into root of x squared minus 16x plus 80. இருபுறமும் வர்க்கம் எடுக்க. ரூட் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால கணக்கை சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதெல்லாம் 5 மார்க் சம். 4 இந்த ரூட்டு போயிடும். இங்கே ஸ்கொயர் ரூட் போயிடும். எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் பெருக்கு. சிம்பிளை பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர்டு 4x ஸ்கொயர்டுங்கிட்டு கொண்டு வந்தால் 3x ஸ்கொயர்டு ஆயிரும். -16x கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 32 சீக்வல் டு 80. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸை மட்டும் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து 3x ஸ்கொயர்டு சீக்வல் டு 80 மைனஸ் 32. சப் பண்ணோம்னா 8. 7ல் 3 போச்சுன்னா 4. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு சீக்வல் டு 48/3 16. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 16னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் என்பது மிகை பகுதியில் அமைந்துள்ளது. எக்ஸ் என்பது மிகை பகுதியில் அமைந்துள்ளது உள்ளதால் இந்த பிங்கிற புள்ளி 4,0 மட்டும். புரியுதா?